அண்மை செய்தியை பார்த்தோம். இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக போராடியவர்களை கொலை செய்த குற்றத்திற்காக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. தனக்கு எதிராக வழங்கப்பட்ட மரண தண்டனை என்பது மோசடியான தீர்ப்பு என ஷேக் ஹசீனா விளக்கமளித்துள்ள நிலையில் உலக அரங்கில் பரபரப்பு ஏற்படுத்திய தீர்ப்பு குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வங்கதேச அரசுக்கும் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சிக்கு எதிராகவும் இளைஞர் பட்டாளம் போராட்டம் நடத்தினர். இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிரான இந்த போராட்டத்தை வங்கதேச அரசு தீவிரமாக ஒடுக்கியதால் போராட்டம் வன்முறையாக வெடித்தது. தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாணவர்களின் போராட்டம் மற்றும் வன்முறை பரவியதால் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனால் வன்முறையில் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் பதற்றம் அதிகரித்ததை உணர்ந்த வங்கதேசத்தின் அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார். அதன் பின்னர் அங்கிருந்து தப்பித்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் கடந்த ஓராண்டாக தஞ்சம் அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரான முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்த புதிய அரசு அமைந்தவுடன் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக இனப்படுகொலை, ஊழல் செய்தது உட்பட ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. கடந்த ஆகஸ்ட் மாதம் அரசின் இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிராக போராடுபவர்களை சுட்டுக் கொள்ள ஹசீனா உத்தரவிட்ட ஆடியோ வெளியானது. இதனை ஆதாரமாக வைத்து ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் போலீஸ் ஐஜி ஆகியோர் மீது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக புதிய வழக்கை தீர்ப்பாயம் பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. இது தொடர்பான வழக்கின் விசாரணை வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் விசாரித்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர் மற்றும் போலீஸ் ஐஜி உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டும் நேரில் ஆஜராகாத நிலையில் இது குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு சமம் என கூறி தீர்ப்பு மற்றும் தண்டனை விவரத்தை சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தின் நீதிபதி வழங்கியுள்ளார். அதே நேரத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய காவல்துறை ஐஜி சௌத்ரி அப்துல்லா அல் மாமுன் கடந்த ஜூலை மாதம் வழக்கு விசாரணையின் போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு மட்டும் குறைந்த அளவு கொண்ட தண்டனை வழங்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வங்கதேச ராணுவத்தினர் மற்றும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பரபரப்பான சூழலில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரி வங்கதேச அரசு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு எந்தவொரு நாடும் அடைக்கலம் வழங்குவது கடுமையான விரோத செயல் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இந்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இதனிடையே சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் வழங்கிய மரண தண்டனையை ஏற்க ஷேக் ஹசீனா மறுத்துள்ளார். தனக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு மோசடியானது என கூறியுள்ள ஷேக் ஹசீனா, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படாத அரசாங்கத்தால் ஒரு மோசடியான தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த தீர்ப்பு பாரபட்சமானவை மற்றும் அரசியல் ரீதியாக அழுத்தம் கொண்டது என ஷேக் ஹசீனா தெரிவித்தது
வங்கதேச அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.